அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த செய்தியிலே நாம் ஒரு வெற்றி வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். வெற்றி வாழ்க்கை என்பது என்ன என்பதை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் தேவ சித்தம் செய்வதுதான் வெற்றி வாழ்க்கை. ஒருவர் தேவ சித்தம் செய்தாலே எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்து விடுவார். ஏனென்றால் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது ஒரே ஒரு காரியத்தில் கூட தோல்வி அடைந்ததில்லை. எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்தார், ஜெயம் பெற்றார். அது ஒரே ஒரு காரணம்தான், அவர் தேவ சித்தம் செய்ததனால்தான் பிசாசை, மாம்சத்தை, உலகத்தை எல்லாவற்றையும் ஜெயிச்சிட்டார். இன்னைக்கு நாம தேவ சித்தம் செய்வது தான் வெற்றி வாழ்க்கை. இந்த வெற்றி வாழ்க்கையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? தேவ சித்தம் செய்வது தான் வெற்றி வாழ்க்கை. அப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை செய்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றி தான். தோல்வி என்பதே கிடையாது. இயேசு எப்படி வெற்றி பெற்றாரோ அதுபோல நாமும் வெற்றி பெற முடியும். அருமையானவர்களே, எப்படி வெற்றி பெறுவது என்பதை நாம் இப்போது நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்போ எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் சத்திய வசனமாகிய அவருடைய வார்த்தையை அறிவதிலே முனைப்பு காட்ட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டியா ரட்சிக்கப்பட்டியா ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்குறாங்க. ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல், நரகம், அந்த நரகத்திலிருந்து ஒருவனை மீட்டெடுப்பு தான் ரட்சிப்பு. இயேசு அதற்காக தான் இந்த உலகத்தில் சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார். இந்த பூமியில் இப்பொழுது 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆதாம் முதல் இதுவரைக்கும் எத்தனையோ கோடி மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, எல்லா மனிதனும் பரலோகம் போகணும், நரகத்திலிருந்து விடுதலை பெறணும், ரட்சிப்பை பெறணும் என்பது ஆண்டவருடைய சித்தம். நாளிலே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, மீட்பராக நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு நமக்காக நம்முடைய சிலுவையில் அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்துட்டார். நம்முடைய பாவங்களை அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் நமக்கு ரட்சிப்பை தருவார். கிருபையினாலே ரட்சிப்பை வருகிறது. பார்த்தீங்கன்னா, அந்த கிருபை தேவன் பக்கம், நம் பக்கம் விசுவாசம். எபேசியர் 2:7 நம் பக்கம் விசுவாசம், அவர் பக்கம் கிருபை, ரெண்டு சேர்ந்தா ரட்சிப்பு. ஆகவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது கேட்கிற ஒவ்வொரு மக்களும் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலுக்கு நாம் போகக்கூடாது, அதிலிருந்து வெளியே வரணும். இந்த உலகத்தில் பாவம், சாபம், மரணம், நோய், வியாதி எல்லாத்திலிருந்து ரட்சிக்கப்படணும். அதற்கு ஒரே வழி இயேசுவின் சிலுவை மரணம். அவர் உயிர்த்தெழுந்தார், இயேசு எனக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று என் இருதயத்தில் விசுவாசித்து அவரை நான் உலகத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை ரட்சிக்கிறார், மாற்றுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவ சித்தம் என்ன? முதலாவது ரட்சிப்பு என்பது தேவ சித்தம், சத்தியத்தை அறிகிற அடைவதும் தேவ சித்தம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்கள் பாருங்களா, மனிதனுடைய குணம் என்னன்னா, நல்லது நண்டா நல்ல கடவுள்னு சொல்லுவான். அதே நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு இழப்பு, நஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கடவுள் நல்ல கடவுள் கிடையாது,
அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நாம் ஒவ்வொருவரும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை சோத்தரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் ஆண்டவரை சோத்திரம் பண்ணணும். அப்படி எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்வதுதான் உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தம். அருமையானவரே, சில வேளையிலே உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அந்த உடல்நிலை சரியாத நிலைமையிலும் நீங்கள் கர்த்தரை சோத்திரியுங்கள். சில வேளையிலே சில பிரச்சனைகள் நஷ்டங்கள் வருகிறது. முறுமுறுக்காம, கர்த்தாவே இந்த பிரச்சனையை நீர் மாற்றினதுக்காக, இந்த நஷ்டங்களை மாற்றினதுக்காக, இந்த வியாதியை சுகமாக்கினதற்காக சோத்திரம் என்று கர்த்தருக்கு சொல்லுங்கள். அப்போ முறுமுறுக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிடிக்காது. அதற்கு பதிலாக கர்த்தருக்கு நீங்கள் சோத்திரம் செய்யணும். தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும், ஆண்டு எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை நாம் சோத்தரிக்க கற்றுக்கொண்டுமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் செய்வோம். தேவ சித்தம் செய்வதுதான் வெற்றி வாழ்க்கை. அந்த வெற்றி வாழ்க்கை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டுமானால் எல்லாவற்றிலும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நீங்க பார்த்து வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளை எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்பொழுதும் நாம் பிதாவாகி தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப நம்ம குறித்து என்ன தேவசித்தனா, எல்லாவற்றிலும் கர்த்தரை சோத்தரிக்க வேண்டும். மூன்றாவதாக 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அருமையானவர்களே, தேவ சித்தம் என்ன? என்னை குறித்துனா நம்ம பரிசுத்தமாய் வாழ்வது, பரிசுத்தமாய் இருப்பது, பரிசுத்தமாய் ஜீவிப்பது, பரிசுத்தமாய் நம்மை ஆண்டு கொள்வது, நம்முடைய சரீர பாண்டங்களை தவறான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்காம ஆண்டவருடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நாமும் சிநேகிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். வேதத்தில் அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தமாக்குகிறது. இரண்டாவது, அவருடைய வேத வசனம் நம்மை பரிசுத்தமாக்கி சுத்திகரிக்கிறது. மூன்றாவது, அவருடைய ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை நாம் கழுவி அந்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அருமையானவர்களே, எப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது? அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இரண்டாவது நாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆகவே வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். மூன்றாவதாக ஆவியானவர் நம்மை பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். அருமையானவர்களே, இந்த பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதும் தேவசித்தம் தான். ஆகவே தேவசித்தம் செய்வ நான் என்ன செய்யணும்? தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் எழுந்து வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். ஒரு நாள் கூட ஜெபத்தை விடக்கூடாது. ஒரு பெரிய தேவ மனிதன் சொல்றாரு, நான் அதிகாலை எழுந்து ஜெபிக்காவிட்டால் முடி சரைக்கப்பட்ட சிம்சோனை போல ஆகிவிடுகிறேன்னு சொல்லி. அதுபோல உங்கள் வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை இழந்து போகாதபடி நீங்கள் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ, பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் தேவ சித்தமாகிய பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த யோசுவா காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யோசுவா சொல்லுகிறான், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வான்னு சொல்லி. ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதும் தேவ சித்தம்தான். ஆகவே முதலாவது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா சத்தியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை சோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையை இந்த உலக இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்காம, பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்காம, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வசனம், அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தம் பண்ணி நமக்கு அற்புதங்களை செய்கிறது, ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறது, நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. ஆகவே இந்த நாளிலே தேவ சித்தம் என்ன? நீங்கள் வெற்றியாய் வாழ்வதுதான் தேவ சித்தம். வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும், அதுதான் தேவ சித்தம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வெற்றி வாழ்க்கையை
தேவ சித்தம் செய்து நீங்கள் அந்த வெற்றி வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், அதே போல ஒவ்வொருவரும் எல்லாவற்றிலையும் எந்த நிலைமையிலும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளவும், தேவ சித்தம் செய்யவும், மூன்றாவதாக தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளவும், பரிசுத்தத்துக்காக அவருடைய இரத்தம், அவருடைய வசனம், அவருடைய ஆவியானவர் உதவி செய்கிறபடினால் அதன் மூலமாக எங்களை பரிசுத்திக் கொள்ளவும், தினந்தோறும் நாங்கள் அதிகாலையிலிருந்து ஜெபம் பண்ணவும், வேதம் வாசிக்கவும், கர்த்தரை தேடவும், எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கை வரும்படி, தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம் பரிபூரணமாய் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.